எங்கள் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுடைய மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுடைய துணைத் தலைவர் டி மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் சோமசுந்தர ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போது உங்களுக்கு வாழ்த்துறையாக எங்கள் உதவி தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். பேரன்புக்கும் மதிப்புக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஸ்ரீ வீரமாதா சாலை பொது அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களது பயிற்சி சாலையானது 75 ஆண்டுகளாக பெரியோர்கள் இதனை நடத்தி எங்களிடம் ஒப்படைத்து சென்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக 75ஆம் ஆண்டு விழாவினை 2016 நாங்கள் கொண்டாடினோம். அது தொடர்ந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் ஆண்டுடன் நடத்தி கொண்டிருக்கிறோம். பள்ளி குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும், அதற்கு ஒரு விழாவை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடன் மறைந்த தலைவர் முன்சார் தேவர் மற்றும் செயலாளர் மாரியப்பன் நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் அப்பொழுது நிர்வாக குழுவிலிருந்து கலந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதுதானே தாராளமாக கொடுக்கலாம் என்று அன்று தொடங்கிய இந்த கல்வி ஊக்கத்தொகை விழாவானது மிக சீரோடும் சிறப்புமாக நாங்கள் 15ஆம் ஆண்டை தொற்றிருக்கிறோம். வருகையின் தொற்று மேடையில் அமைந்திருக்கும் தலைவர் மோகன்சுந்தன் அவர்களையும், செயலாளர் தங்கவேலன் அவர்களையும், பொருளாளர் ராமச்சந்திரன் அவர்களையும், துணைத் தலைவர் மணி அவர்களையும், உதவி செயலாளர் குமரேசன் அவர்களையும், இணைச் செயலாளர் கே ஈஸ்வரன் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என இந்த விழாவின் சார்பாக வரவேற்பதில் பெருமையை செல்கிறோம். சிறப்பு அழைப்பாளராக நூல் காஞ்சி இலக்கிய பேரவை திரு சோமசுந்தரம் அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்பு. ஹலோ 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 இப்பொழுது குற்று விளக்கு மேற்கு நிகழ்ச்சி நடைபெறும். முதலாவதாக திரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் சோமசுந்தரம் அவர்கள் குற்று விளக்கு ஒண்ணு மட்டும் ஒண்ணு மட்டும் அடுத்தபடியாக எங்கள் தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் அடுத்தபடியாக எங்கள் செயலாளர் சம்பவர்கள் அடுத்தபடியாக எங்கள் மூத்த நிர்வாகி அருணாசலம் அவர்கள் அடுத்தபடியாக தேர்தல் அவர்கள்
இப்பொழுது உங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்குவதற்கு எங்கள் தலைவர் சிறிது நேரம் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வீரமாதி ஜெகன் பயிற்சாலை அறக்கட்டளை 15ஆம் ஆண்டு கல்வி விழாவுக்கு வருகை தந்திருக்க திரு சோமசுந்தர ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் எங்க வீரமாதி ஜெகன் பயிற்சாலையின் உபதலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, உதவி பொருளாளர் அவர்களே, உதவி செயலாளர் அவர்களே, நிர்வாகி அவர்களே, உறுப்பினர் அவர்களே, இந்த கல்வி விழாவுக்கு மாணவர்கள் மாணவிகள் வருகை இருந்ததற்கான அனைவருக்கும் அவர்கள் வணக்கம் தெரிவித்து, இந்த கல்வி விழா ஊக்கத்தொகை வாங்க வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்க காதலுக்கும் நன்றி தெரிவித்து சோமசுந்தர ஐயா கொஞ்சம் பேச வேண்டியதுக்காக பேசி என்ன பேச அடுத்தபடியாக சிறப்புரை வழங்குகின்ற திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பேசுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைக்கு ஒரு அருமையான நாள். இந்த நன்னாள்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எங்கும் பார்க்காத ஒரு வியப்பான ஒரு நிகழ்வா இங்க நான் பார்க்கிறேன். ஏன்னா நாட்டின் கண்கள் இளைஞர்கள் என்பார். அப்படி இன்றைக்கு இந்த இடத்தில் நிறைய இளைஞர்கள் கூடியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு முதலில் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரையும் நாங்க பாராட்டுறோம். இளைஞர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னாலே அதனுடைய சிறப்பு வேற. ஏன்னா இளைஞர் கையில தான் இன்னைக்கு நாடு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா கூடி இன்னைக்கு ஒரு கல்வியை பற்றி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. கல்வியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதை பற்றியும் என்னை தொடர்ந்து நிறைய சான்றோர்கள் பேச இருக்கிறார்கள். அந்த சிறப்பு எல்லாம் நீங்க கேட்க இருக்கிறீங்க. கல்வியை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? முதல் கல்வினா நம்ம தான் படிச்சுட்டு தானே இருக்கோம். நம்ம படிக்காத கல்வியை நம்ம இன்ன வரைக்கும் 10வது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். 10வது முடிச்சுட்டு அடுத்து 11வது போய் 12வது முடிச்சு கல்லூரி போறோம். இப்படி நம்ம படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனா இப்படி இருந்தும் கூட ஏன் கல்வியை பற்றிய தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்? நல்லா படிக்க வேண்டும், நல்லா படிக்க வேண்டும் என்று ஏன் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. கல்வி படிப்பது என்பது வேறு, அதை புரிந்துவிட்டு நுட்பமாக பயன்படுத்துவது என்பது வேறு. அந்த இரண்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாட்டை அந்த இளைஞனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சொன்ன உடனே கை தட்டுவது. உன் பேர் என்ன தங்கம்? காது கேட்கல. ஸ்ரீதர். அந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்து கொடுங்க. செய்தி எப்படி உள்ளே போகணும்னு தனக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாலும் பாருங்க. அந்த ஸ்ரீதருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உட்காருங்க தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்படிதான் இருக்கணும். அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் உங்கள் மனதுக்குள்ள ஊடுருவி சென்றாலே இன்னைக்கு நடக்கும் இந்த விழா வெற்றி விழா. இன்னும் சொல்ல போனால் உங்களின் வெற்றி விழா. அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் தான் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்றிருக்க என்பதை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கைதட்டி அந்த அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி உங்களுக்குள் நாங்கள் சொல்லும் இந்த செய்திகளை நீங்கள் உள் வாங்கி அதை புரிந்து கொள்கிறீர்கள் பாருங்கள். அதற்குத்தான் இப்படி ஒரு விழாவை இந்த 15 ஆண்டு காலமாக
இந்த வீர மாதிரி வேக பயிற்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் தலைவர் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். இந்த பணியை அவர் 15 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதில் எத்தனை குழந்தைகள் பயன்பெற்றிருப்பார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் இங்கு அவர்களிருந்து தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. அதுதான் இந்த கோலமை அறக்கட்டளையினுடைய இந்த ஸ்ரீ வீரமாருதி தேவ பயிற்சி சாலையினுடைய மிக சிறந்த செயல். அவர்களுக்கு ஒரு நம்ம நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நம் கைகளின் ஓசை நீங்கள் எவ்வளவு தூரம் தட்டுகிறீர்களோ அதை பொறுத்து அவர்கள் அதற்கடுத்து செய்வார்கள். இன்றைக்கு இங்கு 100 பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாளைக்கு 1000 பேருக்கு உதவி செய்ய அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த நிகழ்வில் நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது கைத்தட்டி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னைக்கு நம்ம எங்கிருந்து இந்த செய்தியை தொடங்குறது அப்படின்னு நான் சிந்திக்கும் போது நடந்த நிகழ்வுகளையே பதிவு செய்து எனது உரையை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரங்கத்தில் மாணவர்களும் இருக்கிறீர்கள், மாணவியர்களும் இருக்கிறீர்கள். பெண்களின் ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே அதனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேன். நம் தமிழ்நாட்டை பற்றி அது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதுக்கு ஒரு பெண் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் உங்களுக்கும் தெரியும். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை சிறந்து இருக்கக்கூடிய காவல்துறை. அதுல திரு கனியமூர்த்தி ஐயா அவர்கள் என்பவர் மிகச் சிறந்த காவல்துறை அதிகாரி. இன்று ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்றுட்டு அவர் சும்மா என்ன மாதிரி எங்களை மாதிரி மாணவர்களாக தேடி கல்லூரியாக போய் பேசுகிறார். அப்படி அவர் பேசும்பொழுது இது பதிவு செய்யப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். அவர் காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது 3 முறை தமிழ்நாட்டுக்காக இந்திய அளவில் நடக்கக்கூடிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 3 முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை தங்கப்பதக்கம் வென்று 4வது முறையும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கையில் அவரை மீண்டும் அனுப்புகிறார். தமிழ்நாடு காவல்துறை சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை மீண்டும் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு நடந்தது இவர் தன்னுடன் போட்டி போடும் இறுதி போட்டிக்கு வந்துட்டாரு. தன்னுடன் போட்டி போடும் சக போட்டியாளரை பார்க்கிறார். அந்த பெண் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உங்களை போன்ற மாணவியர்கள் போல் அமர்ந்திருக்கும் ஒரு இளம் IPS அதிகாரி. அவர் பெயர் அர்ச்சனா. பெண் IPS அதிகாரி அமர்ந்திருக்கிறார். இவர் பார்க்கிறார், நம்மளை விட சின்ன பெண்ணாக இருக்கிறாரே, இவர் எப்படி நம்மளை வெல்ல போகிறார் என்று அவர் நினைத்து அவரே பதிவு செய்கிறார். நினைத்து கொண்டு இந்த யார் முதல்ல சொல்றதுன்னு இந்த நம்ம எல்லாம் சின்ன குழந்தையில சுண்டி பார்த்து விளையாடும் நாம இருக்கல, யார் ஃபர்ஸ்ட் விளையாடுறது அப்படின்னா சுண்டி பார்த்து பார்க்கிறாரு. அந்த சுண்டெல்லாம் வேண்டாம், காயின் சுண்ட வேண்டாம், நானே முதல்ல சொல்றேன்னு திரு கனியமூர்த்தி ஐயா அவர்கள் முதலில் சொல்கிறார். 6 ரவுண்டு, அதுல 5 ரவுண்டு புல். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 100 அடி தூரத்தில் டார்கெட் போர்டு இருக்கும். அதுல 5 புல்லட்டுகள் அந்த டார்கெட்டின் இலக்கை நோக்கி சுட்டுட்டாரு. ஒரு குண்டு வெளியே போயிடுச்சு. அப்போ அவரை எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஐயா, இந்த முறை நீங்க தான் வெற்றியாளர், இந்த முறை நீங்கள் தான் சிறந்த நபர், உங்களை எல்லாரும் வாழ்த்து உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்துல பார்வையாளர் எல்லாரும் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருந்த அந்த IPS அர்ச்சனா அவர்கள் இருக்கு. அடுத்து அவங்க வரல. போட்டி என்றால் 2 பேருக்கு சேர்ந்திருந்தாங்க. அப்ப அந்த பெண் IAS அதிகாரி அவர் எந்திரிச்சு சொல்றாரு. அந்த பெண்ணும் அதே மாதிரி 6 தோட்டாவுக்கு 5 தோட்டா இலக்கை நோக்கி சுட்டு விட்டார். ஒரு தோட்டா வெளியே போயிடுச்சு. அப்போ திரு கனியமூர்த்தி ஐயா அப்பதான் பார்க்கிறாரு, அந்த 5 குண்டுகள் துளைத்தது கனியமூர்த்தி ஐயா துளைத்ததை விட இந்த அர்ச்சனா IAS அவர்கள் துளைத்தது மிக நெருக்கமாக இருந்ததா, மிக நெருக்கமாக இருந்தது. அப்போதான் இவர் கொஞ்சம் தயங்கிட்டார். யாருங்க? 3 முறை தங்கப் பதக்கம் வென்ற ஒரு உயர் காவல் அதிகாரி அவர்கள் தயங்கிடும் அளவுக்கு ஒரு பெண் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது எதனால் சாத்தியம்? கல்வியினால் தான் சாத்தியமானது.
அந்த கல்வியை பற்றி தான் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறீர்கள். அப்படி அந்த அர்ச்சனா ஐஎஸ் அவர்கள் இப்போ 2 பேருமே ஒரே பாயிண்ட். அப்போ போட்டி கையாயிடுச்சு. நடுவர் கேட்கிறாரு, ஐயா 2 பேரும் ஒரே சதவீதத்தின் அடிப்படையில் இருக்கிறீங்க, டாஸ் போட்டு பார்த்துடலாமா? டாஸ் போட்டா யார் வெற்றியாளரோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்க, யார் போடுறது இந்த டாஸ்ல தானே முடிவாகுது. எப்ப டாஸ் கேட்கிறாருங்க? கலிமுருகன் ஐயா முதல்ல சுடுவதற்கு டாஸ் போடுவதற்கு சம்மதிக்கல, 2வது யார் வெற்றியாளர் என்று நிர்ணயிப்பதற்கு டாஸ் போடலாங்கிறார். அதெல்லாம் சிறப்பு இல்லை. அப்ப அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி அர்ச்சனா அவர்கள் சொல்கிறார், வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தினால் வருவதல்ல, ஒவ்வொருத்தரின் திறமையினால் வருவது. நீங்களும் அதை புரிந்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தினால் ஒருபோதும் வராது. ஆனால் உங்கள் கல்வியினால், உங்கள் ஆற்றலினால், உங்கள் திறமையினால் நீங்கள் வெளிப்படுத்த வெற்றி உங்களிடம்தான் இருக்கிறது. உங்கள் உள்ளத்துக்குள் தான் அது ஒளிந்திருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிறீர்களா என்பது மட்டுமே தான் கேள்வி. அப்படித்தான் அந்த பெண் சொல்கிறார், வெற்றி என்பது தாயினை சுண்டி பார்ப்பதல்ல, திறமையின் அடிப்படையில் வெளிப்படுவது. மறுபடியும் சொல்றாங்க, இந்த முறை 10 தோட்டா ஒரே ரவுண்டுல திரு கலிமூர்த்தி அவர்கள் 9 தோட்டாவை இலக்கை நோக்கி விட்டார். அந்த சிங்க பெண் அப்படியே அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு வந்து இந்த இடத்துல நின்று 10க்கு 10 தோட்டாவும் சொல்லிச்சு. எல்லாங்க 10க்கு 10 தோட்டாவும் சொல்லிச்சு. சுட்டுட்டு அப்படி கம்பீரமா நிக்குதுங்க. இவரு தாங்க முடியல, இந்த பொண்ணு 10க்கு 10 சுட்டோன்னு இவரு பதறிட்டாரு. பதறிட்டு தன் கையில இருந்த அந்த துப்பாக்கிய நடுவ. அப்போ அந்த பெண் அதிகாரி அவர்கள் அந்த துப்பாக்கி எடுத்து அப்படி தொடச்சு கலிமுருகைய கொடுத்து ஒரு சலிட்டு எடுக்கிறாங்க. இவர் மறுபடியும் பதறாரு, ஏன்னா வெற்றியாளர் நீயம்மா, உனக்கு நான் சலிக்கடிக்கணும், எனக்கு நீ சலிக்கடிக்கலையே, நியாயமான இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெண் சொன்ன பதில்தான் மாணவ செல்வங்களை மிக உயர்வானது, பண்பான செயலும் கூட. அந்த பெண் சொன்னது, நான் உங்களை வெல்ல வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை, உங்களிடம் இருந்து வெற்றியை பறிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் தந்தையின் கனவுக்காகவே இந்த போட்டியில் நான் பங்கேற்றேன், அவருக்காகவே இந்த மடலை நான் தட்டிச் செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த தந்தையின் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே. இப்ப நீங்கள் கூட, உனக்கு வாழ்த்துக்கள் தந்தோம். உன்னோட பேர் என்னடா? இலக்கியா. அருமையான தமிழ் பெயர், நல்ல ஒரு கைதட்டுங்க. இலக்கியாங்கிற ஒரு அருமையான தமிழ் பெயர், நான் பாராட்டுவேன். உனக்கு உங்க அப்பா ரொம்ப உங்க அப்பா பேர் என்னடா? கொஞ்சம் சண்முகசுந்தரம் ஐயா. ஐயா இங்க வந்துருக்கீங்களா? சண்முகசுந்தரம் ஐயா ஐயா, எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு நீங்க இருக்கீங்க. தவறு பொண்ணு உங்களை பிடிச்சிருக்கு, பல பேர் தூங்கி இருக்கிற சபையை சொல்லி இருக்குது. இதை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு இல்லை. நீ வீட்டுக்கு போனா உங்க அப்பாட்ட சொல்லணும், உங்க அப்பாவுக்கு வாழ்த்துன்னு சொல்லு. ஏன்னா ஒண்ணு, அவருடைய கனவுகள் என்னன்னு இதுவரைக்கும் நீ தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா இனி நீ தெரிஞ்சுக்கல. அவருடைய கனவுக்காக நீ பாடுபடுவீங்க, அவருடைய கனவுகளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ போராடுவீங்க. உன் வெற்றியை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பெண் இலக்கிய அவர்களுக்கு ஒரு பலமான கைதட்டு சகோதரர்கள். எவ்வளவு துணிவாக, இதுதான் உணர வேண்டும். நாம் மேடையில் என்ன சிந்திக்கிறோம் என்று செய்வதற்கு இதுதான். ஐயா, நம்மளுடைய இலக்கு என்று வெற்றி அடைந்தது ஐயா. நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த விழாவை இன்று ஏற்பாடு செய்தோமோ அதற்கு ஒருத்தருக்கு இல்லைங்க, எங்கிருக்கும் அனைவருக்கும் அது சென்று சேர்ந்து விட்டது என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அந்த பெண் அதுதான் சொன்னா, என் தந்தையின் கனவுக்காகவே நான் இந்த மடலை தட்டி சென்றேன், உங்களை வெல்ல வேண்டும் என்று ஒருபோதும் எனக்கு சிந்தனை இல்லை. மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவரை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதன் இன்னொரு தோல்வியும் அதன் பக்கத்திலேதான் இருக்கும். இரண்டும் இரட்டை பிரிவுகள். வெற்றி தோல்வி இரண்டையும் தவிர்க்க முடியாது. ஆனால் உங்கள் முயற்சி என்பதற்கு பாருங்கள், அது எல்லையற்றது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்களா? பிறருக்காக, உங்களுடைய
அந்த பொன்னான நேரத்தை உங்கள் தாய் தந்தையருக்காக ஒதுக்குகிறீர்களா என்று பாருங்கள். அதை விட சிறப்பு என்னன்னா, அந்த அர்ச்சனா ஐஏஎஸ் அவர்கள் அந்த போட்டியை வெற்றி பெற்றோன்ன அவருடைய தந்தை அந்த பார்வையாளர் இங்க இருக்கிற பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருக்காரு. அப்படி எந்திரிச்சு இந்த சிகப்பு கம்பளம் இருந்திருக்கிற ஒரு தந்தை நடந்து வராது பாருங்களேன். இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏதாவது இருக்குமா? இன்னும் பாராட்டுறது இல்லை. நீ ரொம்ப அமைதியா கேட்டால் உன்னிப்பா கேட்கிறேன். இங்க இருக்கிற மாணவர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா மிக கருத்தை இவ்வளவு அழகாக உள்வாங்கிறீர்கள் என்பது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உன் பேர் என்னப்பா? நேத்ரா. நேத்ரா நேத்ரா அவர்களை பாராட்டுகிறேன். இப்படி அந்த தந்தை அந்த சிறப்பு கம்பளத்தில் நடந்து வரும் பொழுது அந்த தந்தை மட்டுமா நடந்து வந்திருப்பார். அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அந்த சிறப்பு கம்பளத்தில் நடக்க வைத்த பெருமை யாரை சேரும்? சத்தமா சொல்றாங்க. நீதான் பேர் சொன்ன சொல்லு. நீதான் சொன்ன சொல்லு. ஐபிஎஸ் நான் புக் எடுத்து வந்தேன். உன் பேர் என்ன? விஷாலினி. ஏதோ ஒண்ணு கொடுங்க. துண்டு துண்டு இந்த விசாலியா இங்கோட பாருங்க. இந்த விசாலி அவர்களை ஏன் பாராட்டுகிறேன் தெரியுங்களா? இவ்வளவு பேர் கூட்டத்தில் நான் எல்லாருக்கும் சேர்ந்தாப்புலதான் செய்தி சொன்னேன். ஆனால் அர்ச்சனா ஐஏஎஸ் என்று உறக்க குரலில் சொன்னாரு பாருங்க. அதுதான் இவருடைய சிறப்பு. அனைவரும் வாழ்த்து சொல்லுங்கள். உன்னுடைய வெற்றி உன் கையில் தான் தங்கம். நல்லா படி. வாழ்த்துக்கள். இதுபோல்தான் நீங்கள் மாபெரும் சபையில் நடக்கும் பொழுது மாலைகள் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம். அத்தனை பேருக்கும் மாலை போடுவதற்கு இங்கே மாலைகள் காத்திருக்கிறது. அந்த மாலைகளை பெறுவதற்கு நீங்கள் தயாரா என்றுதான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அனைவரும் தயாரா? நல்ல உறக்க சொல்லலாமே. என்ன தயக்கம்? நாம் அனைவரும் தயார் தானே? மாலைகள் விழுந்தால் நாம் வேண்டாம் சொல்லுவோம். மாபெரும் சபையில் நம்ம நடந்து போகும்போது நம்ம யாரும் கவனிக்கல, நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. அதுவே நமக்கு கூட்டு மாலை ஓட்ட எவ்வளவு இனிமையா இருக்கு. ஆக உங்கள் அனைவருக்கும் மாலை காத்திருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்று சொன்ன அந்த பெண்ணையும் பார்த்து உன் பேரு நடந்தோம். நீதான் பக்கத்துல வாடா. இன்னொரு வந்து கொண்டாங்க. ஷாமிலி. சிறப்பு. வர வேண்டும். சாமி அவர்களை நாம் அனைவரும் பாராட்டுவோம். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டுவோம். நீங்கள் அனைவரும் மாலை வாங்க வேண்டும் என்பதே எங்களுக்கு விருப்பம். நீ ரொம்ப நேரமா அமைதியா இருந்தாலும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தப்பா. வாழ்த்துக்கள் உனக்கு. நல்லாரு நல்லாரு. அருமை அருமை. நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் அமைதியாக கேட்பதனால் எங்களுக்கு மாலை விழுக்காதா என்று. மாலை விழுக்கும். ஆனால் எந்த இடத்தில் நீங்கள் துணிந்து எந்திரிச்சு பேசுகிறீர்களோ அவர்களுக்கு தான் மாலை. நீங்கள் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும். அதில் ஒரு இடத்தில் நீங்கள் தயங்கினாலும் கூட உங்களுக்கு 100க்கு 1 மார்க் குறைஞ்சிருக்கும். எந்த இடத்திலும் உங்கள் தயக்கத்தை நீங்கள் காட்டாதீர்கள். ஒருவேளை தயக்கம் இருந்தாலும் கூட உங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தயக்கத்தை நீங்கள் வெளி காட்டத்தான் அதுதான் உங்கள் பலவீனம் என்று தெரிந்து கொண்டு உங்களை வீழ்த்துவதற்கு பல பேர் காத்திருக்கிறார். ஒருத்தர் 2 பேரும் நினைக்காது, பல பேர் காத்திருக்காரு. எதுக்குன்னா அந்த இடத்துக்கு அவங்க இப்படித்தான் அந்த சிறப்பு கம்பளத்தில் அந்த குடும்பத்தையே வரவேற்றார். என்னிடம் இருக்கும் பொழுது வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றார். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அனைவரையும் அந்த சிறப்பு கம்பளத்தில் நீங்கள் எல்லாம் நடக்க வைக்க வேண்டும் என்பது. அதற்கு அனைவரும் ஆம் என்று உரத்த குரலில் கொடுத்தீர்கள். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்படி உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய வல்லமை படைத்தது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரூல் பென்சில் இருந்து மாறி எப்போ மாறி இருப்பீங்க. கையில பேனா வச்சிருப்பீங்க.
அந்த பேனாவை நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பேப்பர்ல எழுதும்போது நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? யாராவது ஒரு கருத்து சொல்லுங்க. சொல்றதங்க பாய் திறந்தியில சொல்லு. நீ என்னவா நினைக்கிற அந்த பேப்பர்ல எழுதுறது பேனாவை? உனக்கு தெரிஞ்சது சொல்றான். இங்க வா. லட்சியம் அருமை. இந்த பொண்ணுக்கு ஒரு கைதறி விடுங்க. இந்த மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, 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 கொடுங்க. சொல்றதுங்க. உன்னோட இலக்கு என்னடா இருந்தோம்? சொல்லு. அது வெற்றி பெறுது பெறல ரெண்டாவது. உன்னோட இலக்கு எதுவாக இருக்கிறது? உங்க கூட வந்திருக்கிற யாரு இருக்கா? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வாங்கம்மா. அந்த துண்டு எடுங்க. இந்தாங்கம்மா. இல்ல பரவாயில்லைங்கம்மா. உங்க பெண்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறமா வீட்டுல போய் பொறுமையா கேளுங்க. அந்த பெண்ணுடைய இலக்கு வெற்றி பெறுவதற்காக இப்ப நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்கம்மா. போடுங்கம்மா துண்டு. நன்றி தாத்தாங்க, நன்றி. பாப்பா உங்க பேர் என்னடா? நான் கேட்க வந்துட்டேன். அஸ்வினா. சரி, நல்ல வாழ்த்துக்கள் வேண்டும். இப்படி உங்கள் இலக்குகளை நீங்கள் தேர்வு செய்திருக்க வேண்டும். அதில் தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். உங்கள் பயணம் இருந்தால் நீங்கள் உங்களுக்காக உழைப்பை போடாதீர்கள். உங்களுக்காக இலக்கை பெற சென்றார்கள். உங்கள் தாய் தந்தையருக்காக இலக்கை பெற சொல்லுங்கள். எத்தனை நாளைக்குத்தான் நாம் அப்பாவின் கோயில் அமர்ந்து கொண்டே சாமியை பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு நம் கோயில் அமர்ந்து கொண்டு நம் தாய் தந்தையை சாமி பார்க்க. ஏன் அது நம்மால் முடியாதா? முடியாது என்று நினைக்கிறீர்களா? ஏன் உங்க தோழில் உங்கள் தாய் தந்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அவர்கள் உங்களுக்காக அவர்கள் கணவர்களை மறந்து வாழ்கிறார்கள். நீங்கள் கேட்டு பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் எடுக்கும் துணியின் விலையை விட அவர்கள் உடுக்கும் சேலை விலை குறைவு. குழந்தைகளே, உங்கள் தந்தையின் உடையை போய் பாருங்கள். அவர்கிட்ட மொத்தமாக 10 வேலை சட்டைக்கு இருக்கு. அந்த 10 வேலை 10 வருஷமா வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, என் பொண்ணுக்கு நோட்டு வாங்கிட்டு போகணும், பேனா வாங்கிட்டு போகணும், புக்கு வாங்கிட்டு போகணும். ஆனா அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? உங்க அப்பா உங்களை போல் இளம் வயதில் ஒருத்தன் உறக்க பொருளா அவர் முன்னாடி பேசினாலே இப்ப தெய்வம். அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு நல்லா வளர்ந்து உங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து 4 பேருக்கு முன்னாடி கை கட்டி நிற்பார். எதுக்கு நிற்கிறார்கள் தெரியுமா? என்னைக்காவது நீங்க அதை அப்பாட்ட கேட்டுட்டீங்களா? கேட்க முடியாது. நீங்க கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் என்னை போன்ற பேச்சாளர் அல்ல. அவர் என்னை போன்ற பேச்சாளர் அல்ல. இங்கு நான் பேசிக் கொண்டிருப்பதே உங்களின் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து அவருடைய கருத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் மனதில் என்ன ஓட்டம் நாம் விடுதலைகிறார். என் குழந்தை படிச்சுட்டார், அவர் ஜெயிச்சிட்டார், எங்க குடும்பத்தினுடைய செல்வம் உயர்ந்துவிடும், எங்களுடைய வறுமை நீங்கிவிடும். இந்த மாபெரும் சபையில் நடக்கும் போது மாலைகள் அவர்களுக்கும் விழுந்து போகிறது. நீங்கள் வெற்றி பெற்றார். அதற்கு உங்கள் கையில் இருப்பது இப்பொழுது சொல்லுங்கள். என்ன பேனாவா? இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். உங்கள் கையில் இருப்பது அது என்ன தெரியுமா? செங்கோல். சரி மாணவ செல்வங்களே, அந்த செங்கோலை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுக்கு வாழ்க்கை பயணம் வெற்றியாகும். உங்கள் தலையில் இறைவன் என்னவென்று எழுதியிருக்கார்கள் உண்மையாகவே நிஜமாகவே எனக்கு தெரியும். உங்களுக்கு கருக்க தெரியுமா? கருக்க தெரியுமா? உங்கள் தலையில் எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன வாழ வேண்டும், என்ன சாதிக்க வேண்டும் என்று உங்கள் கையில் ஒரு செல்வோடு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பேனா. அந்த பேனாவை பேனாவாக பார்த்தார்கள். நீங்கள் அந்த பேப்பரில் எழுதும் பொழுது அந்த எழுத்துக்களை நீங்கள் எழுத்து பார்க்காதீர்கள். உங்களை வாழ்வில் மாற்றும் ஒவ்வொரு சொற்கள் என்று எழுதுங்கள். அப்பொழுது பரீட்சை நேரத்தில் எனக்கு கேள்விக்கு விடை தெரிந்துங்கிற பிரச்சனையே சரிதான். உண்மைதான். பரீட்சை நேரத்தில் வருமா? வரவே வராது.
அது உங்கள் கையில் இருப்பதை போது என்னது? அருமை. அனைவருக்கும் ஒரு முறை நாம் பெரியவர்கள் அனைவரும் குழந்தைகளை பாராட்டுவோம். குழந்தைகள் அனைவரும் செங்கோல் என்று சொன்னார்கள். நல்லா அவங்க கேட்கல, எனக்கு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆக உங்கள் கையில் இருப்பது செங்கோல். அந்த செங்கோலை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்க முடியும். அதை மாற்றி அமைப்பதற்கு தான் நாங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உந்துதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உந்துதலை நீங்கள் பல்வேறு வழியில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு சிறந்த வழிகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த வழிகள் சொல்லலாம். ஒன்று, உங்களுடைய வாசிப்பு திறமையை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். உங்களுடைய வாசிப்பு நீங்க எவ்வளவு தூரம், நீங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் பாடம் படிப்பீங்க, மாலை 6 மணி ஆனா டியூஷன் சென்டர் போவீங்க. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் இப்ப சமீபத்தில் நடந்த புத்தக கண்காட்சி மைதானம் அந்த பொதுச்சியா போயிருந்தீங்க? யாராவது இருக்கிறீங்களா? தம்பி வா பண்ணீங்க ஐயா, ஒரு மைக் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. முகேஷ், நீங்க எதுக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தீங்க? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? முயற்சிக்கான சாலைக்கான அனைவரும் ஒரு கைது. எவ்வளவோ பெண்கள் கொண்டிருக்கு. எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது. ஒரு ஆண் கூட இங்க வரலைய. ஒரு ஆண் எனக்கும் துணையாக நின்று விட்டார். இந்த முகேஷ் அவர்களுக்கு ஐயா கொண்டு இருக்கீங்களா? உங்க அப்பா வந்திருக்காரப்பா? யார் வந்திருக்காங்க கூட? பெரியப்பா அவர் சொல்லு. வாங்க. இவர் கூட தான் புத்தக கண்காட்சி போயிருந்தீங்களா? ஸ்கூல் இருக்கு. பரவாயில்ல. இந்தாங்க, உங்களுடைய மகனுக்கு நீங்களே பயனாடை அனுபவிங்க. பையனை வாழ்த்துங்க. தங்க வேண்டாம், தங்க வேண்டாம், அதெல்லாம் வந்து பரவாயில்ல. நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். நீ அந்த புத்தக கண்காட்சியில என்ன புக் வாங்கினப்பா? ஓவர் திங்கிங் ஸ்டாப். அருமையான நூல். வாழ்த்துக்கள். படிச்சியா? வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். உட்காருங்க. இப்படி நீங்கள் உங்களை வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை வாசிப்பின் மூலமாகத்தான் உங்களை நீங்கள் பட்டை தீர்த்திக் கொள்ள முடியும். வைரம் எப்பொழுதும் மண்ணின் மணியில் குறைந்துதான் கிடக்கும். அது கறி கட்டையாகத்தான் இருக்கும். நீங்கள் கையில் எடுத்தால் கரிக்கட்டைக்கும் வைரத்தினுடைய கருப்புக்கும் வித்தியாசமே தெரியாது. ஆனால் நீங்கள் வைரத்தை தீட்ட அதனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு அது உலக சந்தையில் எவ்வளவு மதிப்பு கூட்டுகிறது. உங்களை நீங்கள் எப்படி தீட்டிக் கொள்ளப் போகிறீர்கள்? ஏனென்றால் உங்களை தீட்டுவதற்கு யாராலையும் முடியாது. உங்களை நீங்கள் தான் பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு இருக்கக்கூடிய வழிகளில் சிறந்த வழி நூல் வாசிப்பது. நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு, இங்க கோயம்புத்தூர்ல லைப்ரரி யாருக்கா தெரியுமா? ராமநாதபுரத்துல இருக்கிற லைப்ரரி யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. உங்கள் அனைவரையுடைய பெயர்களையும் அந்த நூல் நிலையத்துல போய் பதிவு செஞ்சு தினமும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1 மணி நேரம் நீங்கள் அமர்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வை நீங்களே உயர்த்தி கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு வழி. அந்த வழி என்ன தெரியுமா? அது இன்னும் கொஞ்சம் சுலபமான வழி. எங்களை மாதிரி பேச்சாளர்கள் சொல்வதை இதற்கு வாயு ஊடகம். அந்த வாயு ஊடகத்தின் மூலமாக உங்களுக்குள் செய்திகளை நாங்கள் புகுத்திக் கொண்டே இருக்கிறோம். இப்போது நான் சொன்ன செய்திகள் முடிந்த அர்ச்சனா ஐபிஎஸ் அவர்களும் சரி, அந்த கலியமுகை அவர்களை பற்றி எந்த நூலிலும் உங்களுக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் எந்த நூலிலுமே அது எழுதப்படவில்லை. ஆனா இந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்தார். இதுதான் வாய்மொழி ஊடகம். இந்த வாய்மொழி ஊடகத்தின் மூலமாக உங்களை நாங்கள் ஒரு மருத்துவ எங்கள் வேற எதுவுமே இல்லை. நீங்க அப்ப இன்னைக்கு எந்த மாதிரி உங்களை இன்னும் சில நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தியாகத்தின் ஒழிப்புகள். ஏன்னா நீங்கள் உங்களை தியாகம் பண்ணத்தான் உங்கள் வெற்றி உங்களிடம் கிடைக்கும். யாருங்க ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர்கள் வளர்ந்த கைது.
நீங்கள் அது போலத்தான் இன்னைக்கு இது என்ன மாசம்? ஆகஸ்ட்ல என்ன சிறப்புங்க? அருமை அருமை. யாரும் ஒரு வாய்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்குது. யார் சொன்னது? நீங்க சரி உங்க பயனாடை போட்டாச்சு, சரி இருக்கட்டும். அடுத்து வாய்ஸ் யாருக்கும் வாங்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு இல்லை நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களே உண்மையான சொல்லலாம். இந்த விடுதலை நாள்ல நீங்க சில தியாகம் செய்தவர்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய பாட புத்தகத்திலேயே அதனாலதான் வச்சிருக்காங்க. உங்களுடைய பாட புத்தகத்திலேயே இருக்காங்க. 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலேயே 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலேயே அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு பெண், அவங்க ஒரு பெண். அந்த பெண்ணை பற்றி நான் சொல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பெண் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்திருக்காரு பாருங்க. அவர் ஒரு வீர போராளி. அந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றைப்படையினுடைய தளபதி. யாருக்காவது நான் வருதா? நான் இந்த பேர் சொல்றேன். யாருக்காவது நான் வருதா? நீங்க படித்த பாட புத்தகத்துல என்னப்பா? கண்ணகி இல்ல, கண்ணகி அவங்க சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அவங்களும் வீரம் பெண் தான். ஆனா அவங்க விடுதலைக்காக போராடியவர்கள். அவங்க வடநாட்டை சேர்ந்தவர்கள். நான் சொல்வது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஒரு கைது. யார் வேறு ஆனால் வேலுநாச்சியார் பெயர் பாடப்புத்தகத்தில் கிடையாது. பல ஆளுமையா இருக்கு. இப்போ கூட யாரும் இருக்காருமா? அந்த பையனை கூப்பிடுங்க. ஒரு பையன் வராது, அவர் போராட்டம். தாய்க்கு இப்பவே பொன்னாடை போட்டு வாழ்த்துக்கள். இந்த தம்பி உங்க பேர் என்னங்க? அம்மாவுக்கு போடுங்க. எவ்வளவு கூடுதல் தைரியமா வேலுநாச்சியார் பத்தி சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி போடுங்க தம்பி. வாழ்த்து சொல்லுங்க. தம்பி நீங்களும் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கனவுக்காக உங்களுடைய படிப்பை உயர்த்துங்க. அப்போ அவங்க கனவுக்காக நீங்க பாடுபட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி என்ன ஆயிடும்? அப்ப நீங்க யாரையும் ஜெயிக்க வேண்டியதில்லை, யாரிடமும் தோற்க வேண்டியதும் இல்லை. வாழ்த்துக்களுங்கம்மா. கரெக்ட். ஆனா அந்த வேலுநாச்சியாரின் பெயர் பாடப்புத்தகத்தில் கிடையாது. அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? குயில். ஞாபகம் வருகிறதா? நீங்க எல்லாம் படிச்ச ஞாபகம் வருதா? அந்த குயில் யாருங்க? உங்களை போன்ற ஒரு பெண் தான். அவர் என்ன செய்தார்? தன் தானத்தை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவரை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கொண்டு எப்படி இந்த எனக்கு கொடுக்கப்படுகிற நேரம் 1/2 மணி நேரம், ஏறக்குறைய 1/2 மணி நேரத்துக்கு கடந்துதான் போயிட்டு இருக்கிறார். அப்ப அந்த குயிலி அவர்களை பற்றி நாம் எவ்வளவு செய்திகளை சொல்ல முடியும்? ஆனா அந்த குயிலி அவர்களுடைய தியாகம் என்பது சாதாரண தியாகம். தன்னையே ஆயுதமாக்கிய ஒரு வீரப்பு. எந்த அளவுக்கு அந்த வேலுநாச்சியார் அம்மையாரின் கோட்டைக்கு நான் போயிருக்கிறேன். அந்த ராஜராஜேஸ்வரி அம்மையார் கோயிலுக்குள்ளேயும் நான் போயிருக்கிறேன். அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்குள் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியும். ஏன்னா வேலுநாச்சியார் அவர்களுடைய பெண்கள் பிரிவுடைய படை தளபதி அம்மினம் குயிலி அவர்கள் தான். அந்த குயிலி அவர்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று யாருக்கு திட்டம் கொடுத்தாங்க? வேலுநாச்சியார் அவர்களுடைய திட்டம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க படிக்காதவங்க கிடையாது. அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சதுனாலதான் ஒரு செய்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செய்தியை கண்டுபிடிச்சதுனாலதான் துரோகியர்கள் வெள்ளம் முடிஞ்சது. அந்த துரோகியை வென்றதுனாலதான் அவங்களுக்கு படை தளபதியே ஆனாங்க. இப்ப நான் சொன்னது சொல்லுவோம். இதை வச்சு நீங்க எப்படி அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப நீங்க அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்க போவோம்? இப்ப தெரியுமா எதற்காக நீங்கள் போதல் கொண்டு நீங்கள் இந்தத்தில் சுதந்திரமாக விடுதலை பற்றி யாருக்கும் அடிமை இல்லாமல் அமர்ந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று அன்றே போராடிய குயிலி அவர்கள். ஆனால் அந்த படையினுடைய பெயர் யாருக்கா தெரியுமா? அந்த பெண்கள் குயிலி அவர்கள் படை தளபதியாக அந்த பெயர் யாருக்கா தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு?
அதுவும் ஒரு பெண்ணோட பெயர். உடையம்மாள். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, உடையம்மாள் என்பதுதான் அந்த பெண்கள் படையினுடைய பெயர். ஆனால் அந்த படை உருவாக காரணமாக இருந்தவர் உடையம்மாள், படையை உருவாக்கியவர் தான் வேலுநாச்சியார். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு வெள்ளையினை உங்களுக்கு முதல் வெற்றிகள் வீரமாக யாரும் அப்படின்னா வேலுநாச்சியார். முதல் நீங்க ஜான்சி ராணியை பற்றி சொன்னீங்க, நான் மறுத்தல். ஜான்சி ராணி அவர்களும் வெற்றி பெற்றார். ஆனால் முதலில் யார் வெற்றி பெற்றார் அப்படின்னா வேலுநாச்சியார். வரலாறு தேடி படியுங்கள். நீங்கள் அப்படி படிக்கும் போதுதான் வேலுநாச்சியார் அவர்கள் எதற்காக அந்த உடையம்மாள் படையை உருவாக்கினார் என்பது. அதற்கு நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என காலத்தின் அறுவடை வழங்கி முத்துவரதனார் அவர்கள் விழுக்கப்படுகிறார். பக்தனாக இருக்கும்போது, எப்போது எப்படி இருக்கும்பொழுது பக்தனாக இருக்கும்போது முத்துவரதனார் விழுக்கப்படுகிறார். ஒரு ஆங்கிலேயனால் துரோகத்தின் உச்சமற்ற துரோகம். ஒரு கோயில் ஒரு பக்தனை போய் நம்ம சொல்லலாம். சிவன் கோயில பக்தனை எந்த ஆயுதமும் இல்லாம சண்டைக்கும் வரல, ஒரு பக்தனை போய் கொண்டுட்டான். அந்த இடத்துக்கு வேலுநாச்சியார் வராங்க. தன்னுடைய கணவர் இறந்து கிடக்கிறத பார்த்து ஒரு பெண் அழுகுறாங்க, பதறாங்க. அப்ப அங்கிருந்து அவர்களை கொண்டு போவாங்க. யார் கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்லுங்க, பேசுறீங்க. அவங்களை யார் வீட்டுக்கு கொண்டு போறாங்கன்னு பேசணும் இல்லையா? மருது சகோதரர் சொன்னீங்களா? கோபாலகிருஷ்ணன், பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிக்கு நான் பாராட்டுகிறேன். உங்க கூட யாருமா வந்திருக்காங்க? அப்பா வர சொல்லுங்க, அம்மா வர சொல்லுங்க. அம்மா வாங்க. நான் முதலையே சொன்னேன், வெற்றி தோல்வி என்பதே கிடையாது. உங்களிடம் முயற்சி இருக்கிறதா? இந்த பெண் இத்தனை பேர் இருக்கும்போது அந்த சரியா தவற முயற்சி செய்தார்கள். பேர் என்னமா? பிரீத்தி. நாங்கம்மா போடுங்க, உங்க பொண்ணு நீங்க போடுங்க. உங்க பொண்ணுடைய கனவுகளை உயர்த்துங்கம்மா. அனைவரும் ஒரு கைத்தறல் கொடுங்கள். அமைதியாக இருக்காது. எவ்வளவு அமைதியாக இருக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தவாறு வாழ்த்துக்கள். வேலுநாச்சி அவர்களை மீட்டுக் கொண்டு போனவர்கள் 2 சிங்கங்கள். வாழ்த்துக்கள். அதங்க உனக்கு சாவி போட்டாங்க எந்திரிச்சு சொல்றாரு. மருது சகோதரர்கள் வாழ்த்து. ஒரு கைத்தறல் கொடுங்க. 2 சிங்கங்களை பற்றி அன்றைக்கு அவர்கள் மன்னர்கள் கிடையாது, தலைவர். அவர்கள் மன்னராக வேண்டும் என்று எந்த செயலையும் செய்யவில்லை. ஆனால் தன் கடமையை செய்தார்கள். ராணி அவர்கள் மீட்டுக் கொண்டு போகிறார்கள். அப்படி போகும் வழியில் ராணியை பின்தொடர்ந்து யார் போறாங்க? இந்த வஞ்சகம் செய்த வெள்ளையும் போறான். அவனும் போறான். எதுக்காக? அவனுக்கு தெரியும். பாருங்க, யாரை விட்டாலும் விடலாம், பெண்ணை விட்டு விடலாம். யாருக்கு தெரியும்? நம்மளை எல்லாம் அடிமையா வச்சு 250 வருஷமா பேர் தெரியாம ஊர் தெரியாம நம்மளுடைய வரலாறு அடிச்சு ஒரு டைம் போயிடுவோம். பின்னக்கே போறது. அப்போ ஒரு காட்டுப்பாதை. அந்த காட்டுப்பாதை வழியா போகும்போது இங்க அமர்ந்திருப்பது போல ஒரு சிறு ஆடு வச்சிருக்கிற சிறுங்கி இருக்காரு. வேலுநாச்சியார் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு மண்டலத்துல ஓய்வு கொடுக்குறாங்க. அந்த பெண் தான் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்து ராணி அவர்கள் சொல்லி போறாங்க, நீ இங்க இருக்காத, கிளம்பி போ. இதுதான் நீங்க என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கீங்களா? உங்களை சுற்றி எவ்வளவு சூழல்கள் வேண்டுமானால் அது உங்களுடைய கல்வியை எவ்வளவு தூரம் வேண்டுமானால் தடைப்படுத்தலாம். ஆனால் அந்த சூழலை நீங்கள் கையாள கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருப்பவர்களை கவனிக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் கவனித்தால் நீங்களும் ராணியும். அந்த ராணியார் அவர்கள் அந்த பெண்ணிடம் சொல்கிறார், நீங்க
பின்னாடி தலைவர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறாங்க. நான் இப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? என்னமா சொன்ன? போயிருக்கோம் இல்லையா? நான் இப்படி போயிருக்கோம். ஆனா அந்த பெண் சிந்தித்திருக்காரு பாருங்க. ராணியை பின்தொடர்ந்து வளர்ந்து குதிரையின் காலடி தடத்தையும் தான் வருகிறார். அதன் மண்ணில் பதிவுகள் தடத்தை வந்து வந்து கொண்டே இருக்கிறான். இப்போ ஒரு காட்டு பாதையில 4 பக்கம் பாதை புரிகிறது. அந்த பெண் சிந்தித்தார். தன்னுடைய ஆடுகளை 4 பாதையிலும் அனுப்பினார். இப்ப என்ன ஆயிடும்? குதிரையின் காலடி தளம் அழிஞ்சு ஆட்டின் காலடி தளம் அங்க பதிந்து விட்டது. வந்த கையம் அங்கே இருந்தான். அதுக்கு மேல அவனுக்கு போறதுக்கு என்ன தெரியல, வடிகை கண்ணன். அவளை இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது தெரியல. வடிகை நின்றுட்டான். அவையில நம்மூர்ல நின்றுட்டான். அப்போ அவன் கணிச்சுட்டான், இந்த பெண் தான் இதை செஞ்சிருக்காரு. அந்த பெண்ணை புஷ் பண்ணிட்டான். அந்த பெண்ணை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் என்ன பண்ணா தெரியுமா? நம்மளை அடிச்சு கேட்டா, துன்புறுத்தி கேட்டா, அல்லது நம்மளை கொஞ்சம் எனக்கு சங்கடமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், மானபங்கம் படுத்தி விட்டால் நாம் உண்மையை சொல்லுவோம் எண்ணி நான் இங்க இருந்து பேசுறதுக்கு எனக்கு எதுவும் முக்கியமா தேவை. நாக்கு, அந்த நாக்கு அந்த பெண்ணே உண்மையை சொல்லக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நாக்கை தானே வெட்டி கொண்டு அங்க இருந்து வெள்ளையை பார்த்தான். சரி, நீ போன திசையை காணும், கையை காண்பிக்கிற திசையை காணும், சொல்ல முடியாது, உன் தலையை வெட்டி விடுவேன். அந்த பெண்ணு ஒரு அடி முன்னாடி வெட்டிக்கடா இருந்துச்சு. நடந்தது என்ன தெரியுமா? வெட்டினான். அந்த பெண்ணின் பெயர் தான் உடையம்மா. தம்பி, நீங்க அனைவரும் நிற்பதாக நான் இவ்வளவு நேரம் பேசுறதுல புத்து கவனிச்சு தலையாட்டீங்க. உங்க பேரெல்லாம் ஒழுங்கா பேசுறீங்க நீங்க தான். ஆமா, உங்க பேர் சொல்லுங்க. தமிழ் மாணன், அருமையான பேரை இருக்கியா. இதுக்காகவே ஒரு முன்னாடி போடலாமே. தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப சத்தமா பேசுங்க. உங்க நண்பர்கிட்ட பேசணுமா என்கிட்ட பேசுறது? ஏன் பையன் இந்த மாதிரி வருது? உங்களோட யாரும் இருக்காங்க? வர சொல்லுங்க. அப்பா வந்துருக்காரா? அருமை. ஐயா வாங்க. ஐயா, உங்க மகன் உற்று கவனிச்சிருக்காரு. அது கவனிப்புனாலேயே அவருடைய வாழ்க்கை இன்றும் ஏற்கனவே ஒரு பல படிகள் உயர்ந்துட்டாரு. இன்னைக்கு இன்னும் சில படிகள் உயர்ந்திருக்கிறார். அவரை வாழ்க்கை போடுங்க, வெற்றி பெறட்டும். வாழ்க்கை போடுங்க, அனைவரும் ஒரு வாழ்க்கை போடுங்க. உங்க பேர் என்ன? தமிழ் மாணன். நான் கொஞ்சம் இதாயிட்டேன், பரவாயில்ல. வாழ்த்துக்கள், உட்காருங்க. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் தான். நீங்க தலையாட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறது, அதுக்காக நான் நின்றுட்டு பேசுறோம். பரவாயில்ல, சொல்லுங்க. தயக்கப்படாது. இது என்ன தயக்கம்? பெண்கள் வந்து மேடை ஏறி பேசுறாங்க, ஆண் மகன் என்ன தயக்கம் சொல்லுங்க. காது கேட்கல. உங்களுக்கு யாருக்காக கேட்டுச்சா? யாருக்குமே கேட்கலையாப்பா. சத்தமா சொல்லுங்க. முரளி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர்கள் கைகள் கொடுங்க. அப்படி அந்த பெண்ணின் தலையை வெட்டிக்கிறான்னு சொல்லி ஒரு அடி முன்பு தன் தலையை கொடுத்து 2 துண்டாகிட்டு போயிட்டான். அந்த பெண் தான் உடையம்மாள். வேறு நாச்சியார் இந்த செய்தி கேட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு நடுக்கல் விட்டு, இந்த நடுக்கல்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும். இந்த நடுக்கல்ங்கிறது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய வரலாறு. பல நடுக்கல் புதைந்து கிடக்கிறது. நான் ஒரு ஆய்வாளர், அதை தேடி தேடி படிக்கும் பொழுது அப்படியே எனக்கு கண்ணீர் வரும். அந்த நடுக்கல் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். காலைக்கு நடுக்கல் இருக்கிறது சகோதரிகள். நீங்க எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போராடுறீங்கன்னா, ஜல்லிக்கட்டு தடை செஞ்சாங்க, நீங்க உங்களுடைய எதிர்ப்பு குரலை கொடுத்திருப்பீங்க. அந்த காலைக்கு நடுக்கல் இருக்கிறது. நடுக்கல்னா என்ன நீங்க தேடி படிக்கணும். அப்பொழுது வேறு நாச்சியார் சபதம் செய்கிறார், உருகும் பெயரிலே நான் ஒரு பெண்கள் படையை உருவாக்குவேன், அதை உங்கள் நாட்டின் வெற்றிக்கு விட்டுடுவேன், அதை வைத்து வென்று மாற்றுவேன், உன்னை வெட்டிய அந்த தலைவர்களை ஓட ஓட நிறுத்துவேன் என்று சொன்னார். யார்? இன்னொரு அருமை. நீங்கள் வேறு நாச்சியாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய 2 சிங்கங்களின் பெயர் இருக்கும்.
மருந்து சகோதரரை பற்றி தெரிந்து இருக்குமோ அவர் கூட இருக்கும் இவ்வளவு சத்தமாக குடித்தரும். அருமை அருமை ஐயா, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துறீங்க. அது அவர்கள் கைது வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் ஆங்கிலேயர்களுக்கு போராடிய ஒரே மன்னன் யாருன்னா குடித்தவர். நான் அரண்மனை போயிருக்கேன். அவருடைய தர்பார்ல அவருடைய கையை வச்சு அவர் எப்படி மக்களுக்கு ஆட்சி செஞ்சிருப்பாருன்னு நின்று பார்த்துட்டு வந்திருக்கேன். கோழிக்காரன் அரண்மனைக்கு நான் போயிருக்கேன். இன்னைக்கு அதனுடைய அதாவது மிஞ்சிய பகுதிகள் இருக்கு. இன்னொருவரும் இருக்காரு. அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதல் எம்எல்ஏ. யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். நான் வந்து புதுசா சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் நீங்க எல்லாரும் அவர் கொண்டாடுங்க. அவர் பேர் வந்து பசுமன். நீங்க தான் சொன்னீங்க ரெண்டாவது வாழ்க்கை. உங்க பேர் இருக்குமா? இத்தனை பேர் இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு முன்னாடி போயிட்டோம். அந்த அம்மாவுக்கு கூட யாரும் இருக்காங்க வர சொல்லுங்க. உங்க பொண்ணை ஓட வேணும். ரொம்ப உங்க பொண்ணை நீங்க பாராட்டணும். உண்மையிலேயே எதுக்குன்னு கேக்குறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட திரும்பலீங்கம்மா அந்த பக்கம் இந்த பக்கம். நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப கவனிக்கிறாங்க. உன்னோட அம்மாவுக்கு வந்து வாழ்க்கை இந்த பொன்னாடை போடுங்க, பாராட்டுங்க. உங்க பேரு சுமதி வாழ்த்துக்கள். பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது இதே கோயம்புத்தூரில் இருந்து இன்னொரு எம்எல்ஏ இருக்கிறார். அவரும் எம்எல்ஏ தான். இவர்களெல்லாம் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்ந்தவர்கள். அந்த கட்சியினுடைய மிக வலிமையான வீரர்களாக இருந்தவர்கள். இவர்களை பற்றி நீங்க படிக்கும்போது மனசு சொல்லுங்க. மனசு எப்படி இருக்கு? நான் இந்த செய்திகளை சொல்லும் பொழுது உங்க மனசு எப்படி இருக்கு? உங்களோட ஒரு சாதிக்கிறது என்ன வருதா வாழ்த்துக்கள். உன்னையும் நான் வாழ்த்துறேன். இப்படி இதுக்காகதான் இந்த ஐயா நம்மளுடைய இந்த இன்றைய விழா 100 விழுக்காடு வெற்றி பெற்றுச்சுங்க. அதுல 1 விழுக்காடுமா போகிறது. பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தெரிந்து கொள்ளும் பொழுது வரலாறு தெரிந்து கொள்ள முடியும். அவர் விடுதலைக்காக போராடியது மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர். 4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னாலும் பேசுவார். அவருக்கு ஊருக்கு வந்திருக்காரு தெரியுமா? கோயம்புத்தூர் வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? பிரச்சாரத்துக்கு வந்தார். உங்க வீரத்துக்கு எத்தனை கிட்டே கடந்து போயிருக்கீங்க? எத்தனை பாதையில போயிருக்கீங்க? இப்படி ஒரு அருமை வாய்ந்த பொன்னான சொந்த கண்டம் நீங்க அமர்ந்திருக்கிற எத்தனை பேருக்கு நமக்கு தெரியல பாருங்க. இப்ப சொல்லிட்டாரு பாரு. அதேதாங்க. ஆனா இவர் சொன்ன சிறப்பும் உண்டு. இன்னொரு விழாவுக்கும் ஒன்று இருக்காரு. என்ன விழா கேட்கறீங்களா? நானே அவருக்கு நேற்று தான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் தெரியல. இங்க நீங்க என்ன இடத்துல உட்காந்துருக்கீங்க? பேரு கோதாப்பட்டி. இன்னொரு பேர் சொல்லுங்க. இன்னொரு பேர் இருக்குது. அருமைங்க அருமைங்க. தம்பி நீங்க வாங்க. நீங்க தான் முதல்ல கோதாப்பட்டி சொல்லுவீங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் இங்க இருந்து பார்த்துட்டேன். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. ஸ்ரீ வீரமாரி தேவப்பயிற்சி சாலையினுடைய 8ஆம் ஆண்டு விழாவுக்கு முதல்வர். 8ஆம் ஆண்டு விழாவுக்கு 200 அது எந்த புக்ல இருக்கு? உங்க தம்பிங்களா? உங்க கூட யாரும் இருக்காங்க? வாங்க வாங்க. நீங்க வாங்க வாங்க. உங்க கூட யாரும் இருக்காங்க? வர சொல்லுங்க. அக்கா தங்கச்சி வர சொல்லுங்க. என்ன குரூப்பா போட்டோ எடுத்துக்கோங்க. வர சொல்லுங்க. வாங்க. நீங்கள் அமர்ந்த வரைக்கும் போது முன்னேறி வாருங்கள். இருக்குதுன்னா இருக்கு.
இந்த பையனை கொண்டு கூப்பிட்டு அண்ணனுக்கு போதுமா? தங்கச்சி போடுங்க. முதல்ல கோதாப்பட்டின்னு பேசுங்க. தம்பி நீங்க இந்த கோதாப்பட்டியில் உறுப்பினரா என்ன மாதிரி இருக்கீங்க? இதுல இங்க இப்பதான் சேர்ந்துருக்கிறீங்க. என்ன பயிற்சி எடுத்துக்கிறீங்க? கை கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிலம்பு சுத்தி இருக்கிறாங்க. நம்ம சிலம்பினுடைய நம்ம கலாச்சாரத்தை இளைஞர் கையில் இருக்கணுங்க. அந்த இளைஞனை நாம் பாராட்டுவோம். வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் நல்ல கலைகளை கத்துக்கோங்க. நிறைய சான்றோர்கள் இருக்காங்க உங்களுக்கு கத்து தருவதற்கு. ஆசான்கள் நான் பேச்சாளன் தான். எனக்கு கம்பு கொடுத்தீங்கன்னா கீழே போட்டு ஓடிடலாம். ஆனா நீங்கள் கம்பை சின்னப்ப தேவர் போல சுத்தணும். யார் போல சுத்தணுங்க? அவர் போல சுத்தி இந்த கோதாப்பட்டிக்கு பெருமை சேர்க்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா இந்த பையன் பண்ணி ஐயா வாங்க வாங்க. நீங்க வாங்க. நீங்க தானே அப்பா. வாங்க தம்பி. நீங்க இதுல பயிற்சியில இருக்கிறீங்களா? இனிமேல் சேர்ந்துருக்கு. பரவாயில்ல. நீங்களே போடுங்க உங்க பையனுக்கு. வாங்க. வாழ்த்துக்கள். உங்க பேர் என்னதுமா? சஞ்சய். என் தங்கச்சி மகன் பேர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சஞ்சய் அவருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி அந்த தங்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நூல் எங்களுக்கு தெரியுங்களா? இதே வீரமாறி தேக பயிற்சி சாலையில் தான் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூல் பாருங்க. இதுதான் அந்த நூல். எத்தனை பேர் நூலை படிச்சு பார்த்துருக்கீங்க? நீங்க இதே இடத்துல அந்த நூல் இதுதான் அந்த நூல். இந்த நூல்ல அவரு பசுமன் முத்துராமன் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றிருக்காங்க. எனக்கு 85 வயது வாழ்ந்து கொண்டிருக்காரு. இந்த இடத்தில் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு செயலை செய்வதற்கு எவ்வளவு தயக்கம் காட்டுகிறோம். ஆனால் இங்கு இப்படி இந்த இடத்தை உருவாக்கியவர்கள் எத்தனையோ பேருக்கு இருக்கிறார்கள். ஆனால் 3 பேரை இன்று வரை இந்த அறக்கட்டளை மறக்கவில்லை. அந்த 3 பேருடைய பெயர்கள் ஒருவருடைய அவர்கள் மூத்தோர்கள் பெரியவர் என்று சொல்கிறார்கள். நேர்த்தா அவரையும் நான் படித்தேன். எனக்கு தெரிந்தவருக்கு சின்ன தேவர் உருவாக்கி என்றுதான் நானும் உருவாக்கி எடுக்கிறது. திரு பயில்வாள் பழனிசாமி தேவரையா அவரும் திரு பயில்வாள் சுப்பையா தேவர் அவர்களும் சான்றோர் சின்னப்ப தேவர் ஐயா அவர்களும் சேர்ந்துதான் இந்த இடத்தை உருவாக்கினார். அதனுடைய வளர்ச்சிக்கு எந்த இடத்துக்கும் உங்கள் கருணாக இருப்பார். அதுபோல் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருப்பார்கள். இப்பொழுது சொல்லும் கையெழுத்து என்ன? உங்களை உயர்த்தி பிடிக்கலாமா? உயர்த்தி பிடித்தால் உங்கள் வாழ்க்கை மற்றும் உங்கள் குடும்பத்தின் சொல்லி எனக்கு இதுவரை பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஊக்கத்தொகை வழங்கும் விழா ஊக்கத்தொகை வழங்குவதற்காக ஐயா மோனசுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். ஒன்று எம் கீர்த்தனா 12ஆம் வகுப்பு. இரண்டாவது நேர்தான் 12ஆம் வகுப்பு. மூன்றாவது எஸ் ஆவி. நான்காவது எஸ்
இந்த தலைவருக்கு நன்றி. அடுத்தது சோமசுந்தரம் அஞ்சு தனுஸ்ரீ. இந்த பொண்ணுடைய இலக்கு ரிசர்ச்சராக இருந்தது. வாழ்த்து சொல்லுங்க எல்லாரும். உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று வெற்றிகளாக உங்களுடைய படிப்பு முடிந்து வரும் வெற்றிகளாக நாங்கள் அனைவரும் உங்கள் வெற்றிகளாக கலந்து உங்களுடைய அனுபவத்தை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வருஷா எங்க அம்மாவோட ஆசை வந்து நான் எல்லாத்தையும் படிக்கணும். அதனால நான் எல்லாத்தையும் படிச்சேன். அடுத்தது எஸ் மத்தியா நம்பர் 7. எங்க அம்மாவோட ஆசை நாங்க அம்மா உங்களுடைய 2 பொண்ணுகள் லாயர் ஆகணுங்களாமா. அதனுடைய கனவுகளை நிறைவேற்றி விடுங்க. எட்டாம் நம்பர் சௌமம். அடுத்தபடியாக எங்களது செயலாளர் தகவல் 9ஆம் நம்பர் எஸ் சமீனா. அடுத்தது 14ஆம் நம்பர் எஸ் விசாலன். அடுத்தது 10ஆம் நம்பர் எஸ் பிரீத்தி. அடுத்தது 13 வருஷா. அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எஸ் சஞ்சய்.
கொடுத்துட்டு போவாங்க கொடுத்துட்டு அடுத்தபடியாக MP ராஜேஷ் குமார். MP Narimani. Yes, Mukesh. அடுத்தது எஸ்பான். அடுத்தது விக்ரம். சஞ்சய். அடுத்தது முரளிதரன். அடுத்தது சூர்யா. வெளியே எடுப்பா சரி வச்சு விடு. அடுத்தது சபரி. நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.